மகாபெரியவாச்சரணம். இன்றைய பாசுரத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள். முதல்ல இந்த பாசுரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கடைசி ஒரு வாக்கியம் ஆண்டாள் சொல்வாள். ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி ரெம்பாவாய் ரெம்பாவாய் அப்படின்னு. இப்போ சொல்லும் பொழுது உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறார். உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பொழுதும் பிரிப்பது போல ஏலோ தனியாக எடுப்போம். அப்போ உறங்கு ஏலோர் எம்பாவாய். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பொருள் மாறுபட்டு விடும். இவள் வந்திருப்பது எதற்கு? திருப்பள்ளி எழுச்சி செய்வதற்கு, கண்ணனை எழுப்புவதற்கு. அப்போ உம்பியும் நீயும் உறங்கு ஏலோர் எம்பாவாய்னு தூங்குங்கன்னு ஆயிரும். அப்போ இதை எப்படி பிரிக்கணும் என்றால் உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய் அப்படின்னு பிரிக்கணும். இது முதல்ல நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது இதில் அற்புதமான ஒரு விஷயம், அறம் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அம்பரத்தை அறம் செய்கிறார், தண்ணீரை அறம் செய்கிறார், உண்ண உணவை அறம் செய்கிறார். ஆனால் எதற்காக அம்பரமே தண்ணீரே சோரே என்று சொல்கிறார்? அம்பரம் தண்ணீர் சோறு என்று சொன்னாலே போதும் இல்லையா? அப்படின்னா அந்த ஏகாரம் எதற்கு அப்படின்னா, ஒரு தானம் செய்ய ஆரம்பித்தார், வஸ்திரத்தை தானம் செய்கிறார் என்றால் அது இப்படித்தான் செய்து முடிப்பார்னு சொல்ல முடியாதான். அப்படி ஈடுபாடு கொண்டு அப்படி செய்து கொண்டே இருப்பாராம். எப்படி நம்ம சொல்றோம் கொண்டே இருக்கிறார் அப்படின்னு, அது சொல்வதற்கு ஏகாரம் சொல்கிறோம் இல்லையா? அது போல செய்வதால் அந்த ஏகாரம். அதனால அம்பரமே தண்ணீரே சோரே. அப்ப அம்பரமே அறம் செய்யும், தண்ணீரே அறம் செய்யும், சோரே அறம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னாச்சு, முதல்ல பாசுரத்துல பார்த்தது அந்த துவார பாலகர்கள் வழிவிட்டு விட்டார்கள். இவள் உள்ளே செல்கிறார். உள்ளே யார் யார் உறங்குகிறார்கள்? நந்தகோபாலன், யசோதை, கண்ணன், அதற்கு பிறகு பலராமன். இப்பொழுது முதலில் அவள் நந்தகோபாலனை எழுப்புகிறாள். அதற்காகத்தான் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் சொல்லிட்டு சொன்னான். சரி, இப்ப சொல்லும் பொழுது எழுந்திராய் அப்படின்னு நந்தகோபாலனுக்கு சொல்றாளாம். அதாவது அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அதனால் எழுப்புகிறார். அடுத்ததாக யசோதை படுத்திருக்கிறார். யசோதையை சொல்லும் பொழுது கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, அதாவது கொம்பு அனார்க்கெல்லாம் என்று சொல்கிறார். இதில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியையும் சொல்கிறார்கள். திரௌபதிக்கு கண்ணன் வஸ்திரதானம் கொடுத்தானே, அது கூட எப்படி என்றால் இந்த நந்த கோபாலன் செய்த வஸ்திரதானத்தை தான் அவன் செய்திருக்கிறான் என்று அவனுடைய தந்தை செய்த அந்த தானத்தை குறிப்பிடுகிறார்களாம். சரி, அடுத்தது யசோதையை சொல்லும் பொழுது எப்படி எழுப்புகிறாள் என்றால் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, அதாவது கொடி போன்ற பெண் சமூகத்துக்கெல்லாம் தலைவியாக இருப்பவளை கொழுந்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குலவிளக்கே, அந்த கண்ணனை வளர்த்தால் இல்லையா, அவனை வளர்ப்பது என்பது எவ்வளவு கடினம், அவனை நீ வளர்த்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவளை எழுந்திராய் என்று சொல்லவில்லை. என்ன சொல்கிறாள்? அறிவுராய். அறிவுராய்னா என்ன? சிறிது கண் விழித்தால் போதும், நீ எழுந்திருக்க வேண்டும் என்பது இல்லை தாயே அப்படின்னு சொல்கிறாளாம். அதாவது நந்தகோபாலன் அப்படியே அழுத்து களைத்து உறங்குகிறார். அவ்வளவு வேலைகள் பார்த்திருக்கிறார். இங்கே யசோதை கண் அசைவு செய்தாலே போதும் அத்தனையும் நடந்துவிடும் என்று சொல்கிறார். அடுத்ததாக யார் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? முதலில் நந்தகோபாலனை துயிலெழுப்பிவிட்டால், அடுத்தது யசோதை, அதற்கு பிறகு எங்கே கண்ணன் படுத்திருக்கிறான். அப்ப கண்ணனை சொல்லும் பொழுது ஒம்பர் கோமானே அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு அம்பர மூடரு தோங்கி உலகளந்த அப்படின்னு சொல்றான். மீண்டும் மீண்டும் அந்த திரிவிக்ரமதாரத்தை அழகாக ஆண்டாள் சொல்லிக் கொண்டே வருவார். இதுல சொல்லும் பொழுது திரிவிக்ரமதாரத்தை சொல்லும் பொழுது எதற்காக இவர் 14 உலகங்களை அளந்தார்? தேவேந்திரன் இழந்தது என்னமோ 3 உலகங்களைத்தான். இவர் எதற்கு என்றால், நாளை மறுநாள் வேறு ஏதாவது அசுரர்களிடம் இவன் அந்த உலகங்களை இழந்துவிட்டு ஐயோ பரந்தாமா என்று அழுதால் நான் என்ன செய்வேன்? இப்பொழுதே எல்லா உலகங்களையும் என்னுடைய காலடியின் கீழ் வைத்துக் கொள்கிறேன் என்று அளந்து விட்டாராம். சரி, அடுத்தது இங்கு பலதேவனை சொல்லும் பொழுது செம்பொற் கழல் அடி செல்வா பலதேவா. இப்ப கண்ணனை எழுப்புகிறாள். ஆனால் கண்ணன் எழுந்திருக்கவே இல்லையாம். அப்படியே
உறங்கியது போல் பாசாங்கு செய்து கொண்டு இருக்கிறானாம். இப்பொழுது ஆண்டாளுக்கு ஒரு சந்தேகம், எப்படி பகவானை பற்ற வேண்டும்? முதலில் பக்தர்களை பற்ற வேண்டும். அதோ பெண் பிள்ளைகளை நாம் எழுப்பிவிட்டோம். அடுத்தது நித்திய சூரிகள், அதுதான் வாயிற்காப்போன். அடுத்தது யாரை நாம் பற்றினோம்? நந்தகோபாலன், அடுத்ததாக இந்த யசோதை, இவர்களை எல்லாம் நாம் பற்றிவிட்டோமே. இதற்கு பிறகும் ஏன் இன்னும் கண்ணன் இப்படி செய்கிறான் என்று தோன்றும் பொழுது கண்ணன் மனத்தில் தோன்றிய எண்ணம் அவளுக்கு தெரிந்து விட்டதாம். என்ன என்றால், தனக்கு முன்னதாக தோன்றினாரே ஆதிசேஷன், அவனை பற்ற வேண்டும் இல்லையா? சொன்னார் இல்லையா, பக்தர்களை எல்லாம் பற்ற வேண்டும், தன்னுடைய அடியார்களை எல்லாம் பற்ற வேண்டும் அப்படின்னு. அப்ப ஆதிசேஷனை பற்றிவிட்டுத்தானே என்னை நீ எழுப்ப வேண்டும். அண்ணனை நீ எழுப்பாமல் தம்பியை எழுப்பினால் அது மரியாதையாகுமா அண்ணனுக்கு என்று கண்ணன் நினைத்து விட்டான் என்பது ஆண்டாளுக்கு புரிந்துவிட்டது. அதனால் எப்படி சொல்கிறார்? செம்பொற் கழல் அடி செல்வா பலதேவா. இந்த பலதேவனுடைய காலில் வீரக்கழல் அணிந்திருப்பாராம். அது செம்பொன்னால் ஆனது. இதை இன்னொன்னு சொல்லுவாங்க, அவருடைய திருமேனியே செம்பொன்னால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பலராமன் தானே முதலில் பிறந்தார். அவர் பலராமன் முதலில் பிறந்து கால் வைத்ததால் தான் பிறகு கண்ணன் பிறந்தாராம். அந்த இடத்தையே அப்படி பரிசுத்தமாக மாற்றிவிட்டாராம். இதைத்தான் இந்த பாசுரத்தில் நாம் சந்தேகங்களாக தெரிந்து கொள்ள வேண்டிய விளக்கங்களாக தெரிந்து கொண்டு விட்டோம். மகாபெரியவா சரணம்.